சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஓட்ஸ் வெஜிடபிள் சூப். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெஜிடபிள் ஓட்ஸ் சூப் செய்ய தேவையான பொருட்கள்: மிக்ஸ்டு வெஜிடபிள் 1 கப், ஓட்ஸ் 1 கப், மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் 1 டீஸ்பூன், பூண்டு 5 பல், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பட்டர் தேவையான அளவு. ஓட்ஸ் வெஜிடபிள் சூப் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 1 கப் போல் ஓட்ஸ் எடுத்திருக்கோம். இந்த ஓட்ஸை நம்ம ஆக்சுவலி அப்படியே பொடி பண்ணியும் சேர்க்கலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிட்டு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு சூப்பில் தரும். ஸோ அதனால் இந்த 1 கப் ஓட்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெறும் பேனில் நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல சிம் ஃபயர்ல நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். எல்லாருக்குமே ஏதாவது ரெசிபி பார்த்தீங்கன்னா நமக்கு டேஸ்டியாகவும் இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு நினைப்போம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சூப் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஓட்ஸை நம்ம கொஞ்சம் ஃப்ளேவர் வெளியே வர அளவுக்கு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓட்ஸோடைய அந்த ஃப்ளேவர் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. ஓட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸில் நமக்கு நல்ல ஒரு ஹோல் கிரெயினில் இது நல்ல நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு ஓட்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைபர் ரிச் இது. ஸோ அதனால இது டயட்டில் இருக்கவங்க யாருனாலுமே நமக்கு ஓட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது தான். இந்த சூப்பை நம்ம எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா டே ஃபுல்லாகவே நமக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு வெயிட்டும் நமக்கு போடாது, ரொம்ப லைட்டாகவே இருக்கும். ஈஸியாக நமக்கு பசி எடுக்கவே எடுக்காது. இப்போ நல்லா நம்மளுடைய ஓட்ஸ் நல்லா நமக்கு ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். ஓட்ஸ் வெஜிடபிள் சூப் பண்ணுறதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்ஸை நல்லா வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ரெடியாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம். இந்த பேனில் நம்ம கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். இது மெல்ட் ஆகிட்டே இருக்கும் போதே இது கூட நம்ம பொடியாக நறுக்கி இருக்க இந்த பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூப்பில் இன்னைக்கு நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு வெங்காயம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 வெங்காயம் போல் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கேரட், பீன்ஸ், கேப்சிகம், கேபேஜ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது பேசிக்காக நம்ம கிச்சனில் இருக்கக்கூட வெஜிடபிள்ஸ் தான். ஸோ அதனால் எப்பயுமே நம்ம கிச்சனில் இது இருக்குன்றதுனால நீங்கள் இதை எடுத்து நீங்கள் டக்குன்னு வைக்கக்கூடிய ஒரு சூப் தான் இது. இது கூட வேணும்னா நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்கோலி ஆட் பண்ணலாம், ஸ்வீட் கார்ன், மஷ்ரூம், உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி. நம்ம இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இது நல்லா சேர்த்து நமக்கு நல்லா கொதிச்சு நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வேகட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ நம்மளோட சூப் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப் எல்லாமே நல்லா நமக்கு பாயிலிங் ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ இதில்
நம்ம கிட்ட இருக்க ஓட்ஸ் பவுடர், நம்ம நல்லா பொடி பண்ணி வச்சிருக்க அந்த ஓட்ஸ் பவுடரை ஆட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஓட்ஸ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மில்லட் ரைஸ், சாமை, நீங்கள் வந்து வரகு, அதை கூட வந்து இது மாதிரி பொடி பண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பார்லி சேர்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோதுமை ரவை, அதை கூட நீங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்க்கலாம். இப்போ ஓட்ஸ் இல்லை, கண்டிப்பாக ஓட்ஸ் தான் சேர்க்கணுமானா ஓட்ஸ் தான் சேர்க்கணும்னு இல்லை. நம்மக்கிட்ட என்ன வீட்டில் இருக்கோ நீங்கள் வந்து மில்லட்ஸ் சேர்க்கலாம். நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி கோதுமை ரவை சேர்க்கலாம், பார்லி சேர்க்கலாம், எதுனாலும் சேர்க்கலாம். இப்படி நம்ம சேர்க்கறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளியர் சூப்பாக கிடைக்கும். இது சேரும் போது நமக்கு வந்து ஒரு ஹெல்தி ஆப்ஷன் தான் இது. அதே சமயம் வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட இருக்க மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் ஒரு ஃப்ளேவருக்காக இதை நம்ம ஆட் பண்ணுறோம். இது கூடவே காரத்துக்காக கொஞ்சம் பெப்பர் பவுடர். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ஆனியனோ இல்லை நீங்கள் கொத்தமல்லி தழையோ கூட நீங்கள் வந்து போட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம ஹெர்ப்ஸ்னாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி இப்போ வந்து நம்ம மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் போட்டிருக்கிறதுனால அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த ஓட்ஸ் வெஜிடபிள் சூப் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஹெல்த்தியாக நீங்கள் சாப்பிடணும்னு நினைச்சிங்க அப்படின்னா குயிக்காக பண்ணக்கூடிய இந்த சூப்பை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி எல்லா சீசனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பை நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ எல்லாருமே இது வந்து நீங்கள் மார்னிங் சாப்பிட்டாலும் சரி, அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து நைட்டு டின்னருக்கும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சூப் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.